Praise the Lord, brothers and sisters. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துதலையும் அவருடைய நாமத்திற்குரிய கனத்தையும் மகிமையும் இந்த வேளையில செலுத்தி இந்த நாளினுடைய வேதாகமத்தினுடைய பாடத்திற்கு நமக்கு ஆதாரமா இருக்கக்கூடிய வசனங்களுக்குள்ளார நாம் கடந்து போவோம். எபேசியருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் முதல் 8 வசனத்தை வாசிக்க கேட்போமே. ஆதலால் கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கி சமாதான கட்டினால் ஆவியின் உரிமையை காத்துக் கொள்வதற்கு ஜாக்கிரதையாய் இருங்கள். உங்களுக்கு உண்டான அழைப்பினாலே நீங்கள் ஒரே நம்பிக்கைக்கு அழைக்கப்பட்டது போல ஒரே சரீரமும் ஒரே ஆவியும் உண்டு, ஒரே கர்த்தரும் ஒரே விசுவாசமும் ஒரே ஞானசானமும் எல்லாருக்கும் ஒரே தேவனும் பிதாவும் உண்டு. அவர் எல்லார் மேலும் எல்லாரோடும் உங்கள் எல்லாருக்குள்ளும் இருக்கிறவர். கிறிஸ்துவினுடைய ஈவின் அளவுக்கு தக்கதாக நம்மில் அவனவனுக்கு கிருபை அளிக்கப்பட்டிருக்கிறது. ஆதலால் அவர் உன்னதத்திற்கு ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி மனுஷர்களுக்கு வரங்களை அளித்தார் என்று சொல்லி இருக்கிறார். ஒரே கர்த்தர், ஒரே விசுவாசம், ஒரே ஞானஸ்தானம், ஒரே தேவன், இது எல்லாமே நமக்கு இப்போ ஒரே ஆவி, ஒரே சரீரம், ஒரே சபை, ஒரே நம்பிக்கை, இது எல்லாமே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த சபைக்குன்னு உண்டான ஆஸ்தான தாரக மந்திரங்கள் இவைகள் தான். நமக்கு இருக்கக்கூடிய ஃபெய்த்தே, பேஸ் ஃபெய்த்தே ஒன் காடினுடைய ஃபெய்த் தான். அந்த ஒன் ஃபெய்த்ல இருக்கக்கூடிய அந்த ஒரே பேப்டிசம், ஒரே ஞானஸ்தானத்துல இருக்கக்கூடியது நமக்கு இருக்கக்கூடிய அடிப்படையானது. ஆனா இது எல்லாத்தையுமே ஆதலால் அப்படின்றது இந்த அதிகாரமே ஆரம்பிக்கும். கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாகிய நான். இப்ப இவன் பவுல் எப்படி இருக்கிறான் அப்படின்னா, நியமிக்கப்பட்ட அவனுடைய நியமிக்கப்பட்ட ஓட்டம் என்னன்னா யூதர்களை துன்புறுத்துவது அவன் நியமித்த ஓட்டம். பட் ஆனா அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, நான் கர்த்தர் நிமித்தம் இது எல்லாத்தையுமே விட்டு வெளியே வந்துட்டேன். அப்போ நான் கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாய் இருக்கக்கூடிய நானு தேவனுடைய சமூகத்துக்குள்ளார நான் எப்படிப்பட்டவனாய் இருக்கிறேன்னா கட்டுண்டவனாய் நான் இருக்கிறேன். அந்த கட்டுண்டவனை இயேசு கிறிஸ்து என்ன செய்வாராம், உன்னதத்தில் ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி, நமக்கு விடுதலை உண்டு அப்படிங்கிறத மாத்திரம்தான் நாம சொல்லிட்டு இருக்கிறோம். ஆனா அந்த விடுதலையிலேயே தேவன் சொல்லக்கூடிய ஒன்னே ஒண்ணு, சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி மனுஷர்களுக்கு வரங்களை அளிப்பார். இது 68வது சங்கீதம் 18வது வசனத்தோடு கூட சேர்த்து பாக்குறப்ப கொஞ்சம் ஒரு சில குழப்பங்கள்லாம் இருக்கும். இதனுடைய ஜோடு வசனம் 68வது சங்கீதம் 18வது வசனத்தையும் 19வது வசனத்தையும் இப்ப வாசிக்க கேட்போமே. தேவன் உன்னதத்திற்கு ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி கொண்டு போனீர். தேவனாகிய கர்த்தர் மனுஷருக்குள் வாசம் பண்ணும் பொருட்டு துரோகிகளாகிய மனுஷர்களுக்காகவும் வரங்களை பெற்றுக் கொண்டீர். என்னாலும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்மேல் பாரம் சுமத்தினாலும் நம்மை ரட்சிக்கிற தேவன் அவரே. ஆமென். சிறைப்பட்டவர்களை சிறை கொண்டு போய் அவர்களுடைய மாசமாகி அப்படின்னு சொல்லிட்டு இந்த வசனத்தை நாம வாசித்து பாக்குறப்ப அவர் பெற்றுக்கொண்டார், வரங்களை எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டார்ன்னு இருக்கும். அந்த 18வதுல இருக்கக்கூடிய கடைசி பகுதியை நீங்க வாசித்து பார்த்தீங்க, மனுஷர்களுக்காக வரங்களை பெற்றுக்கொண்டார். ஆனா எபேசு பகுதியில நீங்க வாசிக்கிறப்ப மனுஷர்களுக்கு வரங்களை அளித்தார்ன்னு இருக்கும். அப்போ இவர் மனுஷகுமாரனாய் இருந்து தேவகுமாரனாய் மாறுகிற பொழுது இவர் பெற்றுக்கொண்ட வரங்கள் அனைத்தையுமே இந்த பூமியில பிசாசுகளுடைய சிறையிருப்பிற்குள்ளாரவும் இந்த உலகம் முழுவதும் பொல்லாங்கானுடைய கையில இருக்கிறதன்படியே அந்த பொல்லாங்கானுடைய கைகளின் மத்தியிலே இருக்கக்கூடிய அந்த மனுஷர்களுக்கு திரும்ப இந்த சிறையிருப்புல இருந்து மாத்தி பாவத்திற்கு அடிமையாகவும் அநீதிற்கு அடிமையாகவும் இந்த உலகத்தினுடைய காரியங்களுக்கும் அடிமையாய் இருக்கக்கூடிய அந்த நிலையிலிருந்து சிறைப்பட்டவர்களை தனக்கு சிறையாக்கி, தன்னுடைய காரியங்களுக்கு சிறையாக்கி அவர் மனுஷர்களுக்கு வரங்களை அழிக்கிறவராய் இருக்கிறார். அந்த காரியத்தை தான் இன்னைக்கு நாம தியானிக்க போகிறோம். ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 49வது அதிகாரம் 24, 25, 26 வசனங்களை வாசிக்க கேட்போமே. பராக்கிரமன் கையிலிருந்து கொள்ளை பொருளை பறிக்க கூடுமோ, அல்லது நீதியாய் சிறைப்பட்டு போனவர்களை விடுவிக்க கூடுமோ?
என்றாலும் இதோ பராக்கிரமனால் சிறைப்படுத்தப்பட்டவர்களும் விடுவிக்கப்படுவார்கள், பலவந்தனால் கொள்ளையிடப்பட்டதும் விடுதலையாக்கப்படும். உன்னோடு வழக்காடர்களுடைய நான் வழக்காடி உன் பிள்ளைகளை ரட்சித்துக் கொள்ளுவேன். உன்னை ஒடுக்கினவர்களுடைய மாமிசத்தை அவர்களுக்கே தின்ன கொடுப்பேன். மதுபானத்தால் வெறி கொள்வது போல் தங்களுடைய இரத்தத்தினால் வெறி கொள்வார்கள். கர்த்தரும் யாக்கோப்பின் வல்லருமாகிய நான் உன் இரட்சரும் உன் மீட்பருமாய் இருக்கிறதை மாமிசமான யாவரும் அறிந்து கொள்வார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். அந்த கர்த்தர் இயேசு கிறிஸ்து தான் என் சொந்த இரட்சகர்னு சொல்லி இன்னைக்கு நம்ம அறிக்கை செய்கிறோம். அப்போ மாம்சமான யாவரும் அறிந்து கொள்ளும்படிக்கு, ஏன்னா நான் தான் உன் இரட்சகர், நான் தான் உன் மீட்பர் அப்படிங்கிறத இந்த உலகம் அறிந்து கொள்ளும்படிக்கு எப்ப செய்வார்னா, பராக்கிரமனால் சிறைப்பட்டவர்கள் விடுவிக்கப்படுவார்கள். எந்த சிறையிருப்பு நமக்கு இருக்குதோ அந்த சிறையிருப்புல இருந்து, அது வியாதியோ வருத்தமோ வேதனையோ துன்பங்களோ துயரங்களோ, நீங்க படக்கூடிய எந்த விதமான விரும்பாத எல்லா அசூசிகளும் பராக்கிரமனால் சிறைப்பட்டவர்களை விடுதலையாக்கக்கூடிய, பலவந்தனால் கொள்ளையிடப்பட்டது விடுதலையாக்கப்பட்டதும், உன்னோடு வழக்காடுகிறவர்களோடு கூட நான் வழக்காடுவேன். பல சமயங்கள்ல இந்த தேவன் நம்மை சிறைப்பட்டவராக தான் இன்னைக்குமே பார்க்கிறவராய் இருக்கிறார். நாமமே உலகத்துல இருக்கக்கூடியது, ஏன்னா உலகத்தில் உபத்திரவம் உண்டு, ஆகிலும் திடன் கொள்ளுங்கள் என்று சொல்லித்தான் நம்மளை இந்த பூமியில விட்டுட்டு அவர் பரமேறி இருக்கிறவரா இருக்கிறார். அதனால இந்த பூமியில பார்க்கக்கூடிய நம்மளுடைய வாழ்க்கை அனைத்தையுமே இந்த சிறைப்பட்டவர்களை விடுதலையாக்க, இந்த சிறையிலிருந்து அவருடைய சொந்த சிறையிருப்புக்கு அவர் மாற்றிக் கொள்ளுகிறவராய் இருக்கிறார். 2 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 14 முதல் 17 வரைக்கும் இருக்கக்கூடியது வாசிப்போமே. கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ரட்சிக்கப்படுவதற்குள்ளேயும் கெட்டுப்போவதற்குள்ளேயும் நாங்கள் தேவனுக்கு கிறிஸ்துவின் நற்கந்தமாய் இருக்கிறோம். கெட்டு போகிறவர்களுக்குள்ளே மரணத்திற்கு ஏதுவான மரண வாசனையாகவும் ரட்சிக்கப்படுவதற்குள்ளே ஜீவனுக்கு ஏதுவான ஜீவ வாசனையாகவும் இருக்கிறோம். இவைகளை நடப்பிக்கிறதற்கு எவன் தகுதியானவன்? அநேகரை போல நாங்கள் தேவ வசனத்தை கலப்பாய் பேசாமல் துப்புரவாகவும் தேவனால் அருளப்பட்ட பிரகாரமாகவும் கிறிஸ்துவுக்குள் தேவ சந்நிதியில் பேசுகிறோம். அப்போ தேவ சந்நிதியிலிருந்து அவர் பேசக்கூடிய வார்த்தைகள் என்ன அப்படின்னா, அநேக போல தேவ வசனங்களை கலப்பாய் பேசாமல். இதுல நமக்கு ஒரே ஒரு அந்த பேக்ரவுண்ட் ஹிஸ்டரி நமக்கு தெரிஞ்சதுதான் இருக்கணும். எருசலேம் பகுதியில ஒரு ராஜா, ஏன்னா இயேசு கிறிஸ்து கழுதையின் மீது பவனி வருகிற பொழுது அவர்கள் எல்லாருமே ராஜா வருகிறார் என்று சொல்லக்கூடிய விதத்திலே, ஓசானா பாடக்கூடிய விதத்திலே அவர்களுக்கு பாரம்பரியம் இருக்குது. அப்படின்னா அந்த பாரம்பரியம் ஏற்கனவே அவர்கள் பழகின பாரம்பரியம். ஒரு ராஜா ஒரு சண்டைக்கு போயிட்டு ஜெயிச்சுட்டு தன்னுடைய பொருட்களை எல்லாத்தையுமே கொண்டு டிஸ்பிளே பண்ணக்கூடிய இடம் எருசலேம் சீயோன் மலை வீதிகள் தான். அந்த பகுதிகளில் அவன் டிஸ்பிளே பண்ணி தான் கொண்டு வந்த பொருட்களை எல்லாவற்றையுமே அவன் நிறுத்துகிறவனாயிருப்பான். தான் கொண்டு வந்த அடிமைகள் எல்லாவற்றையுமே நிறுத்துகிறவராயிருப்பான். அப்படி ஒரு ராஜா இன்னொரு ராஜா கிட்ட போய் சண்டை போட்டு அந்த சண்டையில ஜெயிச்சதுக்கு அப்புறமேட்டு தன்னுடைய சொந்த ஜனங்களை எல்லாவற்றையும் அவன் சிறையிருப்பா கொண்டு போயிருந்தான். அப்படின்னா அந்த சிறையாக்கப்பட்டவர்களை அங்கிருந்து மீட்டு தன்னுடைய அடிமைகளாய் மாற்றுகிறவர். இப்ப இயேசு கிறிஸ்து இந்த பூமியில நமக்கு வந்தப்போ சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி அப்படிங்கிற அந்த வசனம் ஏற்கனவே இவங்க சிறையிருப்புல சாத்தானுடைய கட்டுகளுக்குள்ளார சாத்தானுடைய கிரியைகளுக்குள்ளார சிறையாக்கி இருந்தவர்களை விடுதலையாக்கி தன்னுடைய சிறையிருப்புக்குள்ளார கொண்டு வர்றப்போ, அப்போ அந்த பவனி ராஜா வர்றாரு. அந்த பவனிக்கு பின்னாடி பொருட்களும் போகுது. தனக்குன்னு அடிமையாய் மாற்றப்பட்டவன் எப்படி கம்பீரமா நடந்து போவான் அப்படிங்கிறத அந்த வீதி ஜனங்கள் எல்லாருமே பார்த்தவர்களா இருக்கிறார்கள். அவங்களுக்கு எல்லாமே நல்லா விளங்கும். நாம இந்த மாதிரி அந்த அணிவகுப்பையோ அல்லது அந்த ஒவ்வொரு பராக்கிரமத்தினுடைய
செயல்பாடுகளையுமே நாம கண்டது கிடையாது. அதனால அதை தியானிச்சு பார்க்கறதுக்கே நமக்கு தெரியாம இருக்கும். ஆனா அவர்கள் பார்த்ததுனால இன்னொரு நாட்டுல நான் புறஜாதியினுடைய தேசத்திற்குள்ளாரே நான் அடிமையாய் வாழ்வது காட்டிலும் என் சொந்த நாட்டிலே என்னுடைய ராஜாவிற்கு, என் சொந்த ராஜாவிற்கு நான் அடிமையாய் வாழ்வது, என்னை வெற்றி சிறக்க பண்ணக்கூடிய ராஜாவுக்கு பின்னாடி நான் போறேன். அவன் போறப்ப ராஜாவுக்கு அடிமைன்னு சொல்லிட்டு அவன் போக மாட்டான். என்னுடைய ராஜாவினுடைய சொந்த ஜனங்கிற நினைப்புல அவன் போவான். ஆனா ராஜாவினுடைய கண்கள்ல அவன் என்னுடைய ஜனம் அப்படின்னு இருக்கும். ஆனா இவனுடைய தோரணை என்னன்னா அடிமை அப்படின்னு இருந்தாலும் தேவனுடைய சமூகத்துல எப்படிப்பட்டதா இதான் இருக்குது. இந்த உலகத்துல நாம் கர்த்தருக்குன்னு அடிமைகளாய் பிரித்தெடுக்க, அநேகரை போல நாம் தேவ வசனத்தை கலப்பாய் பேசாமல் துப்புரவாய் அருளப்பட்ட பிறகுமாய் கிறிஸ்துவுக்குள் தேவ சந்நிதிக்குள் பேசுகிறோம். அந்த தேவ சந்நிதிக்குள்ளார நின்று பேசக்கூடிய அந்த தேவ மகிமை இந்த சபைக்குள்ளார இருக்கிறப்போ நாம் எல்லாருமே இந்த உலகத்திலிருந்து வேறு பிரிக்கப்பட்டவர்களாய் இருந்து இயேசு கிறிஸ்துவின் அடிமைகளாய் ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த பவனியிலே காத்திருக்கணும். அதுக்கப்புறமேட்டு தான் பரிசு பொருட்களை தரக்கூடியதா இருக்கிறார். அந்த தன்னுடைய ஜனங்களை எல்லாவற்றையுமே அந்த சிறையிருப்பிலிருந்து விடுதலையாக்கி கொள்ளையாடின பொருட்களை எல்லாவற்றையும் பகிர்ந்து கொடுக்கிறது. இதெல்லாம் அவர்களுடைய போரினுடைய பாரம்பரியம். அந்த பாரம்பரியத்தை அறிந்தவர்களுக்கு இந்த வசனம் லகுவா புரிஞ்சிடும். அப்படியா, இது மாதிரிதான் போருக்குரிய காரியங்களை எல்லாத்தையுமே பிரிச்சு கொடுப்பாங்க. அதே மாதிரி நமக்கு உரிய இந்த காரியத்தையுமே பிரிச்சு நமக்கு கொடுத்துருவாங்க. அப்போ 1000 வருட அரசாட்சியில அந்த அரசாட்சி பகிர்ந்து கொள்வது அப்படிங்கிறது ஒரு எட்டாக்கனியோ கற்பனைக்குரிய காரியமோ அல்லவே அல்ல, ஒரு நிஜத்திலும் நிஜமாய் நமக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த பூமியினுடைய சிறையிருப்பிலிருந்து நம்மளை மாற்றி கர்த்தருடைய சிறையிருப்பு என்னைக்கு நாம வைக்கிறோமோ, கர்த்தாவே உமக்கு அடிமை, உம்முடைய காரியத்திற்குள்ளார நான் நிற்கிறேன்னு சொல்லிட்டு என்னைக்கு நான் வைக்கிறேனோ, 1 கொரிந்தியருடைய புத்தகம் 15வது அதிகாரம் 57, 58 வசனத்தை வாசிப்போமே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவா இராது என்று அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாளர்களாயும் கர்த்தருடைய கிரியையிலே எப்பொழுதும் பெருகுகளாயும் இருப்பீர்களாக. ஆமென். அப்போ இந்த சமயத்துல 8 மணி ஆனா வேற எந்த வேலையும் நம்மளால பார்க்க முடிய மாட்டேங்குது. சொந்த வேலை இருந்தாலும் நாம ஒரு நியமத்திற்கு கட்டுப்பட்டவர்களாய், இன்னைக்கு நாம தியானிக்க வசனப்படி ஒரு நியமத்திற்கு அடிமையானவர்களாய் நாம இந்த சபையினுடைய நியமங்களுக்கு அடிமைகளாய் என்னை ஒப்பு கொடுத்திருக்கிறேன்னா 8 மணினா வேற எந்த வேலையும் யோசிக்க மாட்டேன். ஆன்லைன் வேலை தான் யோசிப்பேன். ஞாயிற்றுக்கிழமைனா எந்த கல்யாணத்தையும் காது குத்தையும் வேற எந்த நிகழ்வுகளையும் நான் யோசிக்க மாட்டேன். கர்த்தருக்கு அடுத்த சபை கூடி வருதலை மாத்திரம்தான் நான் யோசிப்பேன். யார பார்த்தாலுமே தேவையில்லாத பரியாசமும் தேவையில்லாத காரியங்களும் எதையுமே நான் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவாய் இராதென்று நீங்கள் உறுதிப்பட்டவர்களாகவும் அசையாதவர்களாகவும் கர்த்தருடைய கிரியை எப்பொழுதும் பெருகி இருக்கிறது என்று நாம் கம்பீரமாய் இருக்க வேண்டியது. ராஜாவுக்கு பின்னாடி போய்கிட்டு இருக்கிறோம். நம்ம ராஜாவுக்கு பின்னாடி நம்ம அடிமைகளாய். அதனாலதான் மரியாள் லூக்கா எழுதின சுவிசேஷத்துல 1வது அதிகாரத்துல 38வது வசனத்தையும் 48வது வசனத்தையும் சேர்த்தே வாசிருங்களேன். அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவது என்றான். அப்பொழுது தேவதூதன் அவளிடத்திலிருந்து போய்விட்டான். அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். இதோ இது முதல் எல்லா சந்ததிகளும் என்னை பாக்கியவதி என்பார்கள். அண்ணாள போய் பாக்குறப்ப இவ பாடின பாட்டு, மரியாள் பாடின பாட்டு, தாழ்நிலை இருந்த தம் அடியவர்களை தயவாய் கண்ணோக்கி பார்த்த தேவன். ஏன்னா அடிமை தாழ்மை ரூபத்துல இருந்த என்னைய தேவன் பார்த்தவராய் இருக்கிறார். அந்த நாளிலே அநேக பெண்கள் இந்த கண்ணிமைத்தன்மையோட இருந்திருப்பாங்க. ஆனா அந்த கண்ணிமைத்தன்மையோட இருக்கக்கூடியவர்கள் எல்லாவற்றையுமே தேர்ந்தெடுக்கல. தாழ்நிலையில் இருந்த மரியாளை மாத்திரமே தேவனுடைய கண்ணோக்கமாய் இருந்துச்சு. இதோ உமது அடிமை அப்படின்னு சொல்லி வார்த்தைக்காக மட்டும் அவள் ஒப்பு கொடுக்கல. அந்த வார்த்தையை சொல்றா அப்படின்னா அந்த பெண்மணிக்கு தானோ கணவனை அறியலேங்கிற ஒரு ஐயப்பாடு இருக்குது.
தன்னுடைய கணவனை அறியாம தான் கர்ப்பம் தரிக்க போகிறோம் என்ற பயமும் இருக்குது. அதே சமயத்துல இந்த கணவனை அறியாமல் கர்ப்பம் தரித்த உடனே இந்த உலகம் என்ன சொல்ல போகுது அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியோடு கூட பயன்படுத்தக்கூடிய வார்த்தை நான் ஆண்டவருக்கு அடிமை. அடிமைக்கு அந்த ஒரு உத்தரவே கிடையவே கிடையாது. நீங்க எனக்கு இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் படி கல்யாணம் ஆகி கணவன் வந்ததுக்கு அப்புறமேட்டு தான் பிள்ளை பிறக்கணும், அதுக்கப்புறமேட்டு தான் இந்த மாதிரி காரியங்கள்லாம் நீங்க என்கிட்ட பேசணும். வேணா இப்ப சொல்லி இருந்திருக்கலாம், மரியாள் சொல்லி இருந்திருக்கலாம், நான் போய் எங்க அப்பா அம்மா கிட்ட கேட்டுட்டு வரேன், இந்த விஷயத்தெல்லாம் முடிவு எடுக்கிற ஆள் நான் கிடையாது, என் தாய் தகப்பன் தான் அப்படின்னு சொல்லிட்டு கூட சொல்லியிருக்கலாம். ஆனா ஆண்டவருக்கு அடிமை அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒப்பு கொடுத்தேன்னா அந்த அடிமைத்துவத்துல என் தாய் தகப்பன் கூட தலையிட முடியாது அப்படிங்கிற ஒரு திண்ணமான நம்பிக்கை அவளுக்குள்ளார இருந்ததுனாலதான் உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது, இதோ நீ கருத்தாங்கி ஒரு மகனை பெறுவாய்ன்ற அந்த வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒத்த வார்த்தையில இந்த பிரபஞ்சத்திற்குரிய ஒட்டுமொத்த மீட்பரையுமே உருவாக்கி கொடுத்திருக்கக்கூடிய அந்த அடிமையின் ரூபம் இந்த இடத்துல சுயாதீனத்தின் பலனாய் மாறுகிறது. ஆதியாகமத்தினுடைய புத்தகம் 16வது அதிகாரம் 6வது வசனத்தை 8வது வசனத்தையும் வாசிப்போமே. அதற்கு ஆபிரகாம் சாராயை நோக்கி, இதோ உன் அடிமை பெண் உன் கைக்குள் இருக்கிறாள், உன் பார்வைக்கு நலமானபடி அவளுக்கு செய் என்றான். அப்பொழுது சாராய் அவளை கடினமாய் நடத்தினபடியால் அவள் அவளை விட்டு ஓடி போனாள். சாராயின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே, எங்கே இருந்து வருகிறாய், எங்கே போகிறாய் என்று கேட்டார். அவள், நான் என் நாச்சியாராகிய சாராயை விட்டு ஓடி போகிறேன் என்றாள். இந்த சம்பவம் நமக்கு நல்லாவே தெரியும். ஆனா கர்த்தர் கூப்பிடுறப்ப ஆகாரே ஆகாரேன்னு கூப்பிட்டு அவ திரும்பி பார்த்திருந்திருப்பாளே. ஆனா வசனம் தெளிவா பதிவு செய்யப்பட்டிருக்கிறது எப்படின்னா, அடிமை பெண்ணாகிய ஆகாரே அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய வார்த்தையுமே கூப்பிடுறப்ப அவளை அப்படித்தான் கூப்பிடுறாங்க. ஆனா ஆபிரகாமும் சாராயும் பேசிக்கிறப்போ அவருடைய அடிமை பெண்ணு தான் பேசிக்கிறாங்க. ஆனா அவள் அடிமை பெண்ணா இருந்தாலும் நீ என் கணவனை நீ ஏற்றுக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒப்பு கொடுக்கறப்ப வேற எந்த வார்த்தையும் பேசாம அப்ப ஆகாரம் ஏதாச்சும் பேசினதா இருந்துச்சு அப்படின்னா ஒரு வசனம் கூட குறிப்பிடப்படவில்லை. தன்னுடைய கணவனுக்கு இவளை மனைவியாய் கொடுத்தாள் அப்படிங்கிறது மட்டும்தான் இருக்குது. அதன்படியே அவளும் போயிட்டாள். அதுக்கப்புறமேட்டு பிள்ளையை பெற்று கொடுனா அதுக்கும் ரெடி ஆயிட்டா. இப்போ கடினமாய் நடத்துகிறபடினால அந்த இடத்த ஓடுறதுக்கு போனா கூட அதுக்கும் அவளுக்கு உரிமை இல்லை. திரும்ப போய் ஒரு நாச்சியார் அண்டை போய் அடங்கி இரு அப்படின்னு சொல்லிட்டு தான் தேவ தூதனானவர் அவளை திரும்ப அனுப்பி விடுறார். அதனாலதான் ஆதியாகமத்தினுடைய புத்தகத்துல 21:10-13 வரைக்கும் வாசிப்போமே. ஆபிரகாமை நோக்கி, இந்த அடிமை பெண்ணையும் அவள் மகனையும் புறம்பே தள்ளும். இந்த அடிமை பெண்ணின் மகன் என் குமாரனாகிய ஈசாக்கோடே சுதந்திரவாளியாய் இருப்பதில்லை என்றாள். அப்பொழுது தேவன் ஆபிரகாமை நோக்கி, அந்த பிள்ளையையும் உன் அடிமை பெண்ணையும் குறித்து சொல்லப்பட்டது உனக்கு துக்கமாய் இருக்க வேண்டாம், ஈசாக்கிடத்தில் உன் சந்தடி விளங்கும். ஆதலால் சாராள் உனக்கு சொல்லுவதெல்லாவற்றையும் கேள். அடிமை பெண்ணின் மகனும் உன் வித்தாய் இருக்கிறபடியால் அவனையும் ஒரு ஜாதியாக்குவேன் என்றார். இவ இந்த ஒத்த வார்த்தையில அவள் கீழ்ப்படிந்தவளா இருக்கிற. திரும்ப போய் உன் ஆச்சியார்கிட்ட போய் அடங்கி இருந்தவும் திரும்ப வந்துட்டான். புள்ள பெறுற வரைக்கும் கர்ப்பவதியா இருக்கிறப்ப ஓடி போனவளே திரும்ப வந்துட்டான். அதே சமயத்துல அவளை திரும்ப 2வது அனுப்புறப்ப அவளை கூப்பிடுறப்ப ஆகாரேன்னு தான் கூப்பிடுறவளா இருப்பாரு. அப்ப அடிமை பெண்ணாகி ஆகாரேன்ற வார்த்தை கூப்பிட மாட்டாரு. ஆகாரே அப்படின்னு தான் திரும்பவும் கூப்பிடுறதா இருக்கும். இது தொடர்ச்சியா இந்த 21வது அதிகாரத்திலிருந்து அதுக்கப்புறமேட்டு இருக்கக்கூடிய தொடர்ச்சியை நீங்க வாசித்து பாக்குறப்போ அவளை அனுப்பி விடுறப்ப துருத்திய தண்ணி தீர்ந்ததுக்கு அப்புறமேட்டு ஆகாரே உனக்கு என்ன சம்பவித்தது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறப்போ அவள் அப்பொழுது அடிமை பெண்ணாய் அல்ல, தேவனுடைய சமூகத்துல ஆபிரகாமினுடைய வித்தை சுதந்திரிக்கக்கூடிய சுயாதீனனாய் அவள் மாறுகிறவராய் இருக்கிறார். விடுதலை வாங்கின அந்த சுயாதீனனாய் இருக்கிறதுனால தேவனுடைய சமூகத்திற்குள்ளாரே அவள் பெரிய ஒரு பலத்த ஜாதியாய் அந்த வனாந்தரத்துல வளர்க்கப்படுவதற்கு கர்த்தர் கிருபை பாராட்டினதாய் இருக்கிறார். யோசேப்புடைய காரியத்தை நாம் ஆதியாகமத்தினுடைய புத்தகம் 44வது அதிகாரம் 16-17 வசனத்தை வாசிக்க கேட்போமே. அதற்கு யூதா, என் ஆண்டவனாகிய உம்மிடத்தில் நாங்கள் என்ன சொல்லுவோம், என்னத்தை பேசுவோம், எதினாலே எங்கள் நீதியை விளங்க பண்ணுவோம்,
உம்முடைய அடியாரின் அக்கிரமத்தை தேவன் விளங்க பண்ணினார். பாத்திரத்தை வைத்திருக்கிறவனும் நாங்களும் என் ஆண்டவனுக்கு அடிமைகள் என்றான். அதற்கு அவன், அப்படிப்பட்ட செய்கை எனக்கு தூரமாய் இருப்பதாக. எவன் வசத்தில் பாத்திரம் கண்டுபிடிக்கப்பட்டதோ அவனே எனக்கு அடிமையாய் இருப்பான். நீங்களோ சமாதானத்தோடு உங்கள் தகப்பன் இடத்துக்கு போங்கள் என்றான். இப்படி இருக்க இளையவன் தன் சகோதரரை கூட போகுவிடும்படி மன்றாடுகிறேன். உம்முடைய அடியானையாகிய நான் இளையவனுக்கு பதிலாக இங்கே என் ஆண்டவனுக்கு அடிமையாய் இருக்கிறேன். ஆமென். ஆக்சுவலா இவங்க பேசக்கூடியது அண்ணன் தம்பி தான் பேசிக்கிறாங்க. யோசேப்பு கிட்ட யூதா பேசுறப்போ சொல்றான், நாங்க வந்து இந்த சம்பவங்கள் தெரிஞ்சிருக்கு ஏற்கனவே. தேசங்கள் எங்கும் பஞ்சம் உண்டானதுக்கு அப்புறமேட்டு உணவுடைய தானியங்கள் வாங்குறதுக்காக 12 கோத்திரத்துல இருக்கக்கூடிய 10 பேருமே வந்து வாங்குறதுக்காக வர்றப்ப திரும்ப தன்னுடைய சகோதரர்கள் என்று தெரிஞ்ச உடனே அவங்க கொடுத்த காசையும் தூக்கி அதிலே வச்சிடறான். அவங்களுக்குரிய பாத்திரத்தையும் தூக்கி ஒரு பொற்பாத்திரத்தையும் தூக்கி அதுல வச்சு மூட்டை கட்டி அவங்களுக்கு அனுப்பி விடுறப்ப போற வழியில பாக்குறப்ப காசும் இருக்குது பாத்திரமும் இருக்குதுன்னவும் இவங்களுக்கு பயம் உண்டாக்கி திரும்ப வந்துடுறாங்க. திரும்ப வந்து கொடுக்கறப்ப இந்த பாத்திரத்தை எங்களோட கூட இருக்கிறதுனால நாங்க வந்து உங்களுக்கு அடிமை என்று சொல்லுகிறார்கள். அது ஆனா வேணா சொல்றேன், எல்லாத்தையுமே நான் வந்து அடிமை எல்லாம் எடுத்துக்க மாட்டேன். எவன் சாக்குல வந்து பாத்திரம் இருந்துச்சா அவன் மட்டும்தான் எனக்கு அடிமை. அதற்கு அந்த அப்படி செய்கை எனக்கு தூரமா இருப்பதாக அப்படின்னு சொல்லிட்டு இந்த சீக்வன்ஸ் வந்து அந்த யோசேப்பினுடைய காரியத்துல போகக்கூடியது. கவனிங்களேன், நல்லா இந்த காரியத்தை ஒத்து பாக்குறப்போ ஆக்சுவலா அடிமையா விற்கப்பட்டது யோசேப்பு தான். யோசேப்பு அடிமையாய் விற்கப்பட்டதை அவர்கள் அறியாததற்கு முன்னாடி 45வது அதிகாரம், ஆதியாகமத்துல இருக்கக்கூடிய 45வது அதிகாரத்துல முதல் 9 வசனத்தை வாசிக்க கேட்போமே. அப்பொழுது யோசேப்பு தன் அருகே நின்ற எல்லாருக்கும் முன்பாக தன்னை அடக்கி கொண்டிருக்க கூடாமல் யாவரையும் என்னை விட்டு வெளியே போக பண்ணுங்கள் என்று கட்டளையிட்டான். யோசேப்பு தன் சகோதரருக்கு தன்னை வெளிப்படுத்துகையில் ஒருவரும் அவன் அருகில் நிற்கவில்லை. அவன் சத்தமிட்டு அழுதான். அதை எகிப்தியர் கேட்டார்கள், பார்வோனின் வீட்டாரும் கேட்டார்கள். யோசேப்பு தன் சகோதரரை பார்த்து, நான் யோசேப்பு, என் தகப்பனார் இன்னும் உயிரோடு இருக்கிறாரா என்றான். அவனுடைய சகோதரர் அவனுக்கு முன்பாக கலக்கமுற்று இருந்ததினாலே அவனுக்கு உத்தரவு சொல்ல கூடாமல் இருந்தார்கள். அப்பொழுது யோசேப்பு தன் சகோதரரை நோக்கி, என் கிட்ட வாருங்கள் என்றான். அவர்கள் கிட்ட போனார்கள். அப்பொழுது அவன், நீங்கள் எகிப்துக்கு போகிறவர்களிடத்தில் விற்று போட்ட உங்கள் சகோதரனாகிய யோசேப்பு நான் தான். என்னை இவ்விடத்தில் வரும்படி விற்று போட்டதினால் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம். அது உங்களுக்கு விசனமாய் இருக்கவும் வேண்டாம். ஜீவ ரட்சணை செய்யும்படிக்கு தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். தேசத்தில் இப்பொழுது 2 வருஷமாக பஞ்சம் உண்டாயிருக்கிறது. இன்னும் 5 வருஷம் உழவும் அறுப்பும் இல்லாமல் பஞ்சம் இருக்கும். பூமியிலே உங்கள் வம்சம் ஒழியாமல் இருக்க உங்களை ஆதரிக்கிறதற்காகவும் பெரிய ரட்சிப்பினால் உங்களை உயிரோடு காப்பதற்காகவும் தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். ஆதலால் நீங்கள் அல்ல, தேவனே என்னை இவ்விடத்துக்கு அனுப்பி என்னை பார்வோனுக்கு தகப்பனாகவும் அவர் குடும்பம் அனைத்திற்கும் கர்த்தனாகவும் எகிப்து தேசம் முழுவதுக்கும் அதிபதியாகவும் வைத்தார். நீங்கள் சீக்கிரமா என் தகப்பனிடத்தில் போய் தேவன் என் எகிப்து தேசம் முழுவதுக்கும் அதிபதியாக வைத்தார். என்னிடத்தில் வாரும், தாமதிக்க வேண்டாம். இந்த காரியத்தை எல்லாத்தையுமே வாசிக்கிறப்ப செல்ஃப் எக்ஸ்பிளனேட்டரி தான். ஆனா யோசேப்பு தன்னுடைய சொந்த சகோதரர்களாக இஸ்மவேலுடைய வியாபாரிகளுக்கு விற்கப்பட்டவன், அடிமையாய் விற்கப்பட்டவன், கைதியாய் அனுப்பப்பட்டவன். அந்த அடிமையாய் இருக்கக்கூடியவன் இன்னைக்கு தன்னுடைய சகோதரர்கள் எல்லாருமே நான் உமக்கு அடிமை என்று சொல்லக்கூடிய ஸ்தானத்திற்குள்ளார உயர்ந்திருக்கக்கூடிய காரணம் அவன் சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி கர்த்தர் உயர்த்தினதுனால. ஏன்னா நீங்கள் அல்ல, கர்த்தர் தான் என்னை முதல்ல இந்த இடத்துக்கு அனுப்புனாரு. நான் வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா? நிச்சயமா தன்னுடைய சகோதரர்களை பார்த்தோன்னே நீ வித்ததுக்கு அப்புறமேட்டு என்னை வந்து அவங்க அப்படி அடிச்சாங்க இப்படி அடிச்சாங்க, நான் இவ்வளவு நாள் சோறு இல்லாம இருந்தேன், இவ்வளவு நாள் தண்ணி இல்லாம இருந்தேன், இவ்வளவு நாள் இவ்வளவு கஷ்டப்பட்டேன், சிறையில இருந்தேன், என்னை வந்து பொய் குற்றச்சாட்டு சாட்டினாங்க, எவ்வளவோ சொல்றதற்கு, துக்கமா சொல்றதற்குரிய காரியங்கள் அவ்வளவு இருக்கு. ஆனா அவ்வளவுத்தையும் அவன் வந்து சுத்தமா மறந்துட்டு அந்த அடிமையின் காரியத்துல இருக்கக்கூடிய அத்தனை கவலையினுடைய சுவடுகள் அத்தனையுமே மறந்துட்டு இவன் தேவனுடைய சமூகத்துல தான் உயர்த்தப்பட்டதை மட்டும் தன்னுடைய சகோதரர்களோடு பேசுவதற்கு இவன் தேவனுடைய
அடிமையாய் அழகாய் அந்த இடத்துல பிரதிபலிக்கிறவனாய் இருக்கிறான். பின்பு அவர்களுடைய சகோதரர்கள் எல்லாமே அவனுடைய தாளம் விழுந்து திரும்பவும் சொல்றாங்க. ஆதியாகமம் 50வது அதிகாரம் 18-21 வரைக்கும் வாசித்து பார்ப்போமே. பின்பு அவனுடைய சகோதரரும் போய் அவனுக்கு முன்பாக தாழ விழுந்து, இதோ நாங்கள் உமக்கு அடிமைகள் என்றார்கள். யோசேப்பு அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நான் தேவனா? நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடே காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். ஆதலால் பயப்படாதிருங்கள், நான் உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் பராமரிப்பேன் என்று அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி அவர்களுடைய பட்சமாய் பேசினான். தீமைகளை நன்மைகளாய் மாற்றுகிற கர்த்தர். நீங்க எனக்கு தீமை செய்தீர்கள், ஆனா கர்த்தர் அதை நன்மையாய் மாற்றி, நீங்க உங்களை மட்டும் பேரை காப்பாத்திக்கிறதுக்காக நீங்க என்னைய விற்று போட்டீங்க, ஆனா உங்களைய காப்பாத்துறதுக்கு கர்த்தர் என்னை கொண்டு வந்திருக்கிறான்னு சொல்லி ஒரு பெருந்தன்மையாய், நான் என்ன தேவனா? நிச்சயமா நாம ஒரு சந்தர்ப்பத்துல இந்த மாதிரி உயர்த்தப்பட்ட சூழலுக்குள்ளார நிறுத்துவதற்கு கர்த்தர் நம்மை அங்கீகரித்தவராய் இருக்கிறார். அந்த அங்கீகாரத்துக்குள்ளார நாம இருக்கிறது வெகு ஜனங்களை உயிரோடு காக்கக்கூடிய தேவ ஊழியத்திற்குள்ளார நம்மை கர்த்தர் வைத்தவராய் இருக்கிறார். அதை காட்டிலும் தாவீது தன்னுடைய சொந்த ஜனங்களுக்குள்ளார அவன் இருக்கிறப்போ, வாசிப்போமே ராஜாக்களுடைய புத்தகத்துல இருந்து 14வது வசனத்துல இருந்து. தாவீது சணநூல் ஏபோத்தை தரித்து கொண்டு தன் முழு பலத்தோடும் கர்த்தருக்கு முன்பாக நடனம் பண்ணினான். அப்படியே தாவீதும் இஸ்ரவேல் சந்ததியார் அனைவரும் கர்த்தருடைய பெட்டியை கெம்பீர சத்தத்தோடும் எக்கால தோணியோடும் கொண்டு வந்தார்கள். கர்த்தருடைய பெட்டி தாவீதின் நகரத்திற்குள் பிரவேசிக்கிற போது சவுலின் குமாரத்தி ஆகிய மீகாள் பலகனி வழியாக பார்த்து, தாவீது ராஜா கர்த்தருக்கு முன்பாக குதித்து நடனம் பண்ணுகிறதை கண்டு தன் இருதயத்திலே அவனை அவமதித்தாள். அவர்கள் கர்த்தருடைய பெட்டியை உள்ளே கொண்டு வந்து அதற்கு தாவீது போட்ட கூடாரத்திற்குள் இருக்கிற அதன் ஸ்தானத்தில் அதை வைத்த போது, தாவீது கர்த்தருடைய சந்தினரில் சர்வாங்க தகன பலியும் சமாதான பலிகளையும் இட்டான். இது எல்லாமே நமக்கு அறிந்த பரிச்சயமான ஒரு விஷயம். தாவீதினுடைய நகரத்துக்குள்ளார பெட்டி வர்றப்போ அவன் நல்ல உற்சாகமாய் ஆடி தேவனுடைய பெட்டியை கம்பீர சத்தத்தோடும் தொனியோடும் அவன் வரவேற்கிறப்போ, அவனுடைய ஆடை நழுவி போகிறது எல்லாத்தையுமே பாக்குறப்போ, தன்னுடைய மனைவி மீகாள் சவுலனுடைய மகள், அவள் தூரத்துல இருந்தே பார்த்துட்டு அவளை ஏளனமா பார்த்தா, அவமதித்தாள். இதெல்லாம் ஒரு ராஜாவுக்கு தேவையான வேலையா அப்படிங்கிற மாதிரி அவ ஏறத்தான். ஆனா அதை திரும்ப பலியெல்லாம் இட்டுட்டு தன்னுடைய குடும்பத்திற்காக பலியை கொண்டு போகணும்ன்றதுக்காக வீட்டுக்கு இறைச்சி துண்டையும் அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் அவன் தூக்கிட்டு வர்றப்போ 20வது வசனத்துல இருந்து வாசிங்களா. தாவீது தன் வீட்டாரை ஆசீர்வதிக்கிறதுக்கு திரும்பும் போது சவுலின் குமாரத்தி ஆகிய மீகாள் தாவீதுக்கு எதிர்கொண்டு வந்து, அற்ப மனுஷரில் ஒருவன் தன் வஸ்திரத்தை கழற்றி போடுகிறது போல இன்று தம்முடைய ஊழியக்காரருடைய பெண்களின் கண்களுக்கு முன்பாக தம்முடைய வஸ்திரங்களை உரித்து போட்டிருந்த இஸ்ரவேலின் ராஜா இன்று எத்தனை மகிமைப்பட்டிருந்தார் என்றாள். தாவீது சொல்றான், வாசிங்க சிஸ்டர். அதற்கு தாவீது மீகாளை பார்த்து, உன் தகப்பனை பார்க்கிலும் அவருடைய எல்லா வீட்டாரையும் பார்க்கிலும் என்னை இஸ்ரவேலாகிய கர்த்தருடைய ஜனத்தின் மேல் தலைவனாக கட்டளையிடும்படிக்கு தெரிந்து கொண்ட கர்த்தருடைய சமூகத்திற்கு முன்பாக ஆடி பாடினேன். இதை பார்க்கிலும் இன்னும் நான் நீசனும் என் பார்வைக்கு அற்பமானவன். அப்படியே நீ சொன்ன பெண்களும் கூட மகிமையாய் விளங்குவேன் என்றான். இத சொல்றான். இதுல நல்ல தமிழ்ல இதுல இருக்கிறதுனால நமக்கு எவ்வளவு தூரத்துக்கு இது சுளீர்னு மண்டையில உரைக்கும் அப்படிங்கிறது தெரியல. உன் தகப்பனை காட்டிலும், உங்க அப்பாவை காட்டிலும், உங்க வீட்டுக்காரவங்களை எல்லாத்த காட்டிலும் நான் இஸ்ரவேல்ல நான் ராஜாதி ராஜாவும் சக்கரவர்த்தியாகவும் கர்த்தர் என்னை வச்சிருக்கிறார். இவனுடைய ஸ்தானம் என்னங்கிறது தெளிவா தெரியும் சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ். ஸ்தானம் தெரியாம இவன் வீதியில ஆடவே கிடையாது. இவனுடைய ஸ்தானம் என்னன்றது தெரியும். உன் தகப்பனை காட்டிலும் உன்னுடைய வீட்டார் இது வரைக்கும் என்னைய மாதிரி ராஜா யூத சமஸ்தானத்துக்கும் இது என்னது இஸ்ரவேல் சமஸ்தானத்துக்கும் சேர்த்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சக்கரவர்த்தியா என்னுடைய ராஜ்யம் பெரிதா இருக்கிற அளவுக்கு ஒருத்தனும் கிடையாது. நான் இருக்கிறேன். ஆனா இருந்தாலும் என் தேவனுக்கு முன்னாடி இன்னைக்கு நான் ஆடு மேய்க்கிறவன் தான்.
நான் அவருடைய சமூகத்துல இன்னைக்கும் நான் அடிமைதான். ஏன்னா கர்த்தர் தான் கொடுத்தாரு. கர்த்தருடைய சமூகத்துக்குள்ளார நான் இதையும் செய்வேன், இதை பார்க்கிலும் இன்னும் அதிகமாய் நான் நீசனும் என் பார்வைக்கு அற்பமும் ஆவேன். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு சாதாரண ஒரு நீச மனுஷன் வந்து தன்னுடைய வஸ்திரத்தை கலட்டி போடுகிற ஒரு அற்ப மனுஷன். மீகால் சொல்றப்ப வந்து வார்த்தை பயன்படுத்தக்கூடியது அற்ப மனிதர்களில் ஒரு தெருவுல போற ஒருத்த வந்து சட்டையை கழட்டி போட்டு ஆடுற மாதிரி நீ ஆடிட்டு வந்திருக்கிற அப்படின்னு சொல்லி கேவலப்படுத்துறப்போ அவன் என்ன சொல்றான்னா, இதை பார்க்கலும் இன்னும் நான் நீசனாவேன். நீ அற்ப மனுஷன் சொல்ற, நான் இன்னும் அதை விட கீழே நீச மனுஷனா கூட நான் ஆகிறதற்கு நான் தயார். ஏன்னா என் கர்த்தர் பெரியவர். என் ராஜாதி ராஜாவுக்காக நான் அடிமை ஆக்குவதற்கு, என்னை அடிமையின் ரூபம் எடுப்பதற்கு நான் வந்து தயாரா இருக்கிறேன். அப்பையும் கூட நீ சொல்றல்ல, இந்த ஊர் ஜனங்கள்லாம் சொல்றல்ல, அவங்க எல்லாம் பாக்குறப்ப அந்த பெண்களுக்கு முன்னாடி நான் கனவீனப்பட்டிருப்பேன், அவங்களுக்கு முன்னாடியும் கர்த்தர் என்னை மகிமையாய் வைத்திருப்பார். ராஜாவே இப்படி செய்கிறான் என்றால் நானும் அப்படி செய்ய வேண்டும் என்று அவர்களுக்குள்ளார ஒரு ஆர்வத்தை தூண்டக்கூடிய விதத்துல என்னுடைய காரியம் அமைந்திருக்கும்னு சொல்லிட்டு அவன் கம்பீரமா அந்த இடத்துல சொல்லலாம். ஏன்னா கர்த்தர் வந்து அப்படிப்பட்டவரா இருக்கிறார். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்களேன். தம்மைத்தானே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். ஆமென். ஏன்னா என் ராஜாதி ராஜா அப்படிப்பட்டவரா தான் இருக்கிறார், தன்னைத்தானே வெறுத்து. ஏன்னா தாவீது கூட இந்த மாதிரி ரூபத்தை பார்த்திருக்க மாட்டான். அவனுக்கு வந்து அவனுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய காரியத்தை மட்டும்தான். ஆனா நாம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றவர்கள், அவருடைய நாமத்தினாலே சபைகளில் ஒழுங்காய் இருக்கக்கூடியவர்கள், அவருடைய நாமத்தை மாத்திரமே பிரஸ்தாபப்படுத்தக்கூடியவர்களுக்கு வந்து அவர் எவ்வளவு தூரத்துக்கு அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷருடைய சாயலானார் அப்படிங்கிறது. ஏன்னா மனுஷருடைய சாயல் எடுக்கிறதே ஒரு அடிமையின் ரூபம் என்பதை இந்த வசனம் தெளிவாக்கி தருகிறது. அந்த சாயலுக்கு இறங்குறதுக்கு அவரே தயாரானா, அதை விட நாம் இந்த மனுஷ சாயல்ல இருந்து இன்னும் கீழே இறங்குறதற்கு, நீசனும் அர்ப்பணுமாய் இறங்குறதற்கு, அடிமையின் ரூபம் எடுப்பதற்கு ஏன் தயக்கம்? கர்த்தருக்குள்ளார நான் போய் வெளியில யாராச்சும் சொல்லிட்டேனா, அல்லது நான் வந்து இந்த பைபிளை தூக்கிட்டு வெளியே போனேன்னா என்னைய பரியாசம் பண்ணுவாங்களே, நான் பைபிள் வசனத்தை மட்டும் பேசினா வேற யாராச்சும் என்னை கேலி பண்ணுவாங்களே, அப்படி இப்படின்னு நினைக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் உன்னுடைய கௌரவம் தான் முன்னாடி நிற்கக்கூடியதா இருக்கும். யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 35வது வசனத்தை வாசிங்களா. அடிமையானவன் என்றைக்கும் வீட்டிலே நிலைத்திரான், குமாரன் என்றைக்கும் நிலைத்திருக்கிறார். ஆமேன். அப்ப அடிமையானவன் அப்படின்னா என்றைக்குமே வீட்டுல நிலைத்திறான். உன்னை நீ அடிமையாக்கி என்னைக்கு கரெக்டா ஒப்பு கொடுக்குறிய, இதோ நான் உமக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி ஆகட்டும் அப்படின்னு சொல்றப்ப என்ன தலைமுறை என்னை பேருடையாள் என்று போற்றிடுமே. அதையும் தெரியும் அவளுக்கு. இந்த தலைமுறைக்குமே கர்த்தருடைய மீட்பை இந்த உலகத்துக்கு காட்டக்கூடிய விதத்துல என் கர்ப்பம் பயன்படுத்தப்பட்டதா இருக்கிறது அப்படிங்கிறது தலைமுறை தோறும் பேசுவாங்கன்றது நல்லாவே தெரியும். தெரிஞ்சிருந்தும் அவளுக்கு ஒப்பு கொடுத்தது அடிமை, இதோ நான் உமக்கு அடிமை. கர்த்தருக்குன்னு சொல்லி நம்மளை அடிமையாக்குறதற்கு எந்த ஒரு தப்பும் கிடையவே கிடையாது. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் 14-18 வரைக்கும் வாசிப்போமே. ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்திற்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்கு உள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியானார். ஆதலால் அவர் தேவதூதருக்கு உதவியாக கை கொடாமல் ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாக கை கொடுத்தார். அன்றியும் அவர் ஜனத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கு ஏதுவாக தேவ காரியங்களை குறித்து இரக்கமும் உண்மையும் உள்ள பிரதான ஆசாரியராய் இருக்கும்படிக்கு எவ்விதத்திலும் தம்முடைய சகோதரருக்கு ஒப்பாக வேண்டியதாய் இருந்தது. ஆதலால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஆமேன். என சோதிக்கப்படக்கூடிய ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலுமே தேவன் சோதிக்கப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிறத நாம் நிச்சயிக்கப்படுறப்ப சோதனை குறித்து நமக்கு வந்து ஒரு அருவருப்போ பயமோ திகிலோ வரவே வராது. நான் மரண பயத்துல இருக்கக்கூடியவனா இருந்தாலும் அடிமைத்தனத்திற்கு உள்ளாகப்பட்டிருந்தாலும் ஒவ்வொரு சமயத்திலையும் சின்ன சின்ன விஷயங்கள்ல நாம் அடிமைப்பட்டவர்களா இருக்கிறது உணர்றோம்.
என்ன நம்மளால இதை கூட செய்ய முடியலையா, நான் என்ன கர்த்தருடைய பிள்ளையா இருந்தோம் இதை கூட சந்திக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அடிமையின் ரூபத்தினுடைய காரியங்கள் சுவடு தெரியப்படுற சமயத்துல அவர் சந்ததிக்கு என்னது தேவ தூதர்களுக்கு உதவி செய்யாம ஆபிரகாமினுடைய சந்ததிக்கு உதவி செய்தார்ன்றத ஒரு நாள் மறக்காதவர்களா இருப்போம். ஏன்னா நாம நினைச்சது கிடைக்கணும், நாம விரும்பினது கிடைக்கணும், நான் ஜெபித்தது எனக்கு கையில வரணும் அப்படிங்கிறத மட்டும்தான் நினைச்சு ஆசீர்வாதத்தினுடைய சுவிசேஷத்துக்குள்ளார கடந்து போகிற சபையாய் நாம் அல்லவே அல்ல. கர்த்தர் விரும்புகிற வண்ணமாய் செய்யக்கூடிய நாம் அந்த அடிமையின் சந்ததிக்குள்ளார நாம் நிற்கிறவர்களாய் இருக்கிறோம். ஆனா நம்ம அடிமையாய் இருக்கிறோம் அப்படின்னா எப்படிப்பட்ட அடிமையாய் இருக்கிறோம் என்றால் யோவான் 8:34 வாசிப்போமே. இயேசு அவர்களுக்கு பிரதித்திரமாக, பாவம் செய்கிறவன் எவனும் பாவத்துக்கு அடிமையா இருக்கிறார் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். ஆமென். இப்போ நன்மை செய்தால் நான் நன்மைக்கு அடிமையா இருக்கிறேன் என்று அர்த்தம். பிறருக்கு இப்போ உண்மையை மாத்திரம் பேசுறேன் அப்படின்னா உண்மைக்கு அடிமையா இருக்கிறேன்னு அர்த்தம். இதை தவிர நான் பொய் பேசுகிறவனாய் இருந்தால் நான் பொய்க்கு அடிமையாய் இருக்கிறேன். அவிசுவாசமான காரியங்கள் ஏதாச்சும் என்கிட்ட இருந்து வெளிப்படுது அப்படின்னா நான் அவிசுவாசத்திற்கு அடிமையானவனாய் இருக்கிறேன் என்று மெய்யாகவே உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். அதனால நாம் எந்த இடத்துல அடிமையாய் இருக்கிறோம்? ரோமருக்கு எழுதின நிருபம் 16வது அதிகாரம் 16-22 வரைக்குமே வாசிப்போமே. பாவத்துக்கு ஆனாலும் நீதிக்கு ஏதுவான கீழ்ப்படிதலுக்கு ஆனாலும் எதற்கு கீழ்ப்படியும்படி உங்களை அடிமைகளாக ஒப்புக் கொடுக்கிறீர்களோ அதற்கே கீழ்ப்படுகிற அடிமைகளாக இருக்கிறீர்கள் என்று அறியீர்களா? முன்னே நீங்கள் பாவத்திற்கு அடிமைகளாக இருந்தோம், இப்பொழுது உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட உபதேச சட்டத்திற்கு நீங்கள் மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்ததினாலே தேவனுக்கு ஸ்தோத்திரம். பாவத்திலிருந்து நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு நீதிக்கு அடிமைகள் ஆனீர்கள். உங்கள் மாம்ச பலவீனத்தின் நிமித்தம் மனுஷர் பேசுகிற பிரகாரமாய் பேசுகிறேன். அக்கிரமத்தை நடப்பிக்கும்படி முன்னே நீங்கள் உங்கள் அவயங்களை அசுத்தத்திற்கும் அக்கிரமத்திற்கும் அடிமைகளாக ஒப்புக் கொடுத்தது போல இப்பொழுது பரிசுத்தமானதை நடப்பிக்கும்படி உங்கள் அவயங்களை நீதிக்கு அடிமைகளாக ஒப்புக் கொடுங்கள். பாவத்திற்கு நீங்கள் அடிமைகளாய் இருந்த காலத்தில் நீதிக்கு நீங்கினவர்களாய் இருந்தீர்கள். இப்பொழுது நீங்கள் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளானதனால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன் முடிவோ நித்திய ஜீவன். தேவனுடைய சமூகத்துல நமக்கு ஒரு நிச்சயிக்கப்பட்ட ஒரு லக்கை நோக்கிதான் நாம ஓடுகிறவர்களா இருக்கிறோம். முன்ன நாம இருந்தது எந்த லக்க போய் நோக்கி போடுறோம், அப்பைக்கப்ப இருக்கக்கூடிய அற்பமான சந்தோஷத்துக்காக மட்டும் இன்னைக்கு கிடைக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பம் கிடைச்சா போதும், இப்ப கிடைக்கிற கூழு கிடைச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி கிடைக்கக்கூடிய சேஷ்டபுத்திர பாகத்தை விற்று போட்டவன் ஏசா. இன்னைக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஒரு தூதாயின் பழம் கிடைச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி கிடைக்கக்கூடிய பெஞ்சமின் கோத்திரத்தை அவ இழந்தவளா இருந்தார். இப்படி அவளுக்கு ஒவ்வொருத்தருக்கும் இன்னைக்கு கிடைக்கக்கூடிய சந்தோஷம் அற்பமான பாவத்தினுடைய சந்தோஷம். முன்னே நீங்கள் பாவத்திற்கு அடிமையா இருந்தீங்க, அதனுடைய சட்டத்திட்டங்களுக்கு என்னது, பாவத்திற்கு அடிமையா இருந்தானா ஒருத்த ஒரு பாவத்திற்கு அடிமையா இருந்தானா அந்த நினைவு வந்த உடனே அந்த பாவத்தை செய்யக்கூடிய அந்த அடிமைத்தனம் அவர்களுக்குள்ளார இருந்தது. இன்னைக்கு நீதிக்கு நான் அடிமையா இருக்கிறேன் அப்படின்னா நீங்கள் விடுதலையாக்கப்பட்ட நீதிக்கு அடிமையா இருக்கிறேன். மாம்ச பலவீனத்தின் மனுஷர் பேசுகிற பிரகாரமாக பேசுகிறேன். எதற்கு நீங்கள் உங்களுடைய அவயங்களை முன்னாடி ஒப்பு கொடுத்தீங்களோ அப்ப இன்னைக்கு என்னுடைய அவயத்தை எல்லாத்தையுமே பாவத்துல இருந்து விடுதலை ஆக்கிட்டேன் அப்படின்னா நீதிக்கு அடிமையாய் கொண்டு போய் ஒப்பு கொடுத்துருக்கணும். நான் கையை வச்சு பாவம் செஞ்சேன், இந்த வாயை வச்சு பாவம் செஞ்சேன், இந்த காலை வச்சு பாவம் செஞ்சேன், இந்த சரீரத்துல பாவம் செஞ்சேன் அப்படின்னா அந்த பாவத்துல இருந்து விடுதலை ஆக்கி வச்சிருக்கிறேன் அப்படின்னா நீங்க இன்னைக்கு அந்த கை, காலு, வாய், சரீரம் முழுவதும் நீதிக்கு அவயமாய் அது அடிமையாக்கப்பட்டிருக்கணும். அப்படி அடிமையாக்கப்படல அப்படின்னா அது வெறுமையாக்கி கூட்டி தூய்மை செய்யப்பட்ட வீடாய் இருக்குதுன்னு அர்த்தம். அப்ப அதுல இன்னும் பொல்லாத 7 ஆவிகள்ல இருந்து தொந்தரவு தான் உண்டாகும் ஒழிஞ்சு அதுல எந்த ஒரு பாதுகாப்பு பிரயோஜனமும் உண்டாகவே உண்டாகாது. 2 பேதுரு 2வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசிப்போமே. தாங்களே கேட்டுக்கு அடிமைகளாய் இருந்தும் அவர்களுக்கு சுயாதீனத்தை வாக்குத்தத்தம் பண்ணுகிறார்கள். எதினால் ஒருவன் ஜெயிக்கப்பட்டிருக்கிறானோ அதற்கு அவன் அடிமைப்பட்டிருக்கிறானே. நாம எதுல ஜெயிக்கப்பட்டிருக்கிறோன்றத நாம முதல் நிதானிச்சு பார்ப்போம். கவலையினால ஜெயிக்கப்பட்டிருக்கோம்னா கவலைக்கு நீ அடிமைங்க. பணம் உங்களை ஜெயிச்சுச்சுன்னா பணத்துக்கு நீங்க அடிமைங்க. பொறாம உங்களை ஜெயிச்சுச்சுன்னா நான் யாரை பார்த்தாலும் நான் எதுவுமே சொல்ல மாட்டேன் பிரதர், எல்லாருக்கிட்டுமே நல்ல விதமா தான் நான் நடப்பேன் பிரதர்,
அப்படின்னு சொல்லிட்டு நாம பொறாமை, எரிச்சல், பயம், இந்த மாதிரி காரியங்களுக்குள்ளார நாம் அடிமைப்பட்டிருந்தோம் என்றால் அவைகள் தான் என்னை ஆட்கொள்ளக்கூடியதா இருக்கும். நான் பயத்திற்கு அடிமைப்பட்டவன் அல்ல, ஜெயத்திற்கு அடிமைப்பட்டவன். நான் பாவத்திற்கு அடிமைப்பட்டதல்ல, பரிசுத்தத்திற்கு அடிமைப்பட்டவன் சொல்லிட்டு தேவனுடைய சமூகத்திற்குள்ளார என்னைக்கு நாம நம்மையே நிதானித்து பார்த்து ஒப்பு கொடுக்கிறோமோ அப்போ நாம் அழைக்கப்பட்ட அழைப்புல கலங்கம் இல்லாமல் இருக்கக்கூடியவர்களா இருப்போம். 1 கொரிந்தியருடைய புத்தகம் 7வது அதிகாரம் 21, 22, 23 வாசிப்போமே. அடிமையாய் நீ அழைக்கப்பட்டிருந்தால் கவலைப்படாதே, நீ சுயாதீனனாக கூடுமானால் அதை நலம் என்று அனுசரித்துக் கொள். கர்த்தருக்குள் அழைக்கப்பட்ட அடிமையானவன் கர்த்தருடைய சுயாதீனனாய் இருக்கிறான். அப்படியே அழைக்கப்பட்ட சுயாதீனன் கிறிஸ்துவனுடைய அடிமையாய் இருக்கிறான். நீங்கள் கிரியத்திற்கு கொல்லப்பட்டீர்கள், மனுஷருக்கு அடிமைகளாகாதிருங்கள். எல்லாருமே இயேசு கிறிஸ்துவனுடைய பலிகளினாலே, அவருடைய இரத்தத்தினாலே, அவருடைய காயத்தினாலே, அவருடைய தழும்புகளினாலே, அவர் உயிர்த்தெழுதினாலே கிரயத்துக்கு கொல்லப்பட்டவர்கள் தான் நாம எல்லாருமே. அதனால நாம் எல்லாருமே சுயாதீனன் என்று சொல்லுவதை காட்டிலும் நான் கிறிஸ்துவின் அடிமை என்று அழைக்கப்படுவது உத்தமத்தனமாய் இருக்கும். நீ அடிமையாய் அழைக்கப்பட்டதுனால கவலையே படாத. நீ சுயாதீனனாக கூடுமானால் நலமானதென்று நீ அனுசரித்துக்கொள். அந்த அனுசரித்து கொள்ளக்கூடிய அந்த நாட்களுக்குள்ளார நாம் கடந்து வருகிறவர்களாய் இருக்கிறோம். 1 கொரிந்தியருடைய புத்தகம் 9வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசிப்போமே. நான் ஒருவருக்கும் அடிமைப்படாதவனாய் இருந்தும் நான் அதிக ஜனங்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு என்னைத்தானே எல்லாருக்கும் அடிமையாக்கினேன். ஆமென். அப்ப நம்ம சபைக்குள்ளார யாருக்குமே யாரும் அடிமை கிடையாதுங்க. யாரும் தாழ்ந்தவங்களும் கிடையாது. எந்த ஒரு விஷயத்திலுமே காசு, பணம், அந்தஸ்து, ஜாதி, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிமைப்பட்டவர்கள் யாருமே கிடையவே கிடையாது. ஆனா ஆதாயப்படுத்திக்கணும்ன்றதுக்காக என்னை நானே எல்லோருக்குமே அடிமையாக்குனேன். இது சொல்றது யாருன்னா பவுல். அவ்வளோ பெரிய ஊழியக்காரனே எல்லாருக்குமே அடிமையாக்குனேன்னு சொல்லி அவனே தாழ்த்தி கொள்ளக்கூடிய விதத்துல இருக்கிறப்போ, சபை ஜனங்களே இன்னைக்கு நம்மளையே நம்ம தாழ்த்தி எல்லா ஜனங்களுக்காகவும் எதுக்கு எடுத்தாலும் என்கிட்ட தான் கேட்கிறாங்க பிரதர், எதுக்கு எடுத்தாலும் இங்கதான் வந்து பேசுறாங்க பிரதர் அப்படின்னா, உங்ககிட்ட கேட்பதற்கு நீங்கள் அடிமையாய் இருப்பதற்கு தயாராக்கி கொள்ளுங்கள். அப்போஸ்தலர் பணி 7:7 வாசிப்போமே. அவர்களை அடிமைப்படுத்தும் ஜனத்தையோ நான் ஆக்கினைக்கு உட்படுத்துவேன். அதற்கு பின்பு அவர்கள் புறப்பட்டு வந்து இவ்விடத்திலே எனக்கு ஆராதனை செய்வார்கள் என்றார். ஆமென். நீ கர்த்தருக்கு அடிமையாய் நீங்க என்னைக்கு ஒப்பு கொடுக்குறீங்களோ அப்ப உங்களுக்கு விரோதமாய் உங்களை அடிமைப்படுத்தும் நினைக்கக்கூடிய எல்லார்கிட்ட இருந்துமே அவர் ஆக்கினைக்கு உட்படுத்தி அந்த விடுதலை தரக்கூடியவராய் இருப்பார். அப்பத்தான் நாம விடுதலையாய் ஆராதிக்க கூடும். பிலோமோனுடைய புத்தகம் 1வது அதிகாரம் 15வது வசனம். என்றைக்கும் உம்முடையவனாய் இருக்கும் படிக்கும் இனிமேல் அவன் அடிமையானவனாகவல்ல, அடிமையானவன் மேலானவனாகவும் பிரியமுள்ள சகோதரனாகவும் இருக்கும் படிக்கும் கொஞ்ச காலம் உம்மை விட்டு பிரிந்து போனனாக்கும் அடிமைத்தனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு. இந்த பிலோமோன் நிறுவனமே இந்த ஒனேசிமு அப்படிங்கிற ஒரு அடிமைக்காக எழுதப்பட்டதுதான் பிலோமோன் நிருபமே. அந்த பிலோமோன் நிருபத்துல அந்த ஒனேசிமு கொண்டு போய் பவுல் வந்து திரும்ப அந்த எஜமான்ட்ட ஒப்படைக்கணும்ன்றதுக்காகவே தான் எழுதினான். ஒனேசிமு பிலோமோன்ட்ட வேலை பார்த்த ஒரு அடிமை. ஆனா அடிமையினுடைய அந்த வேலையை சரியா செய்யாம ஏமாத்திட்டு தப்பிச்சு ஓடி போன ஒரு அடிமை தான் ஒனேசிமு. ஆனா ஓடி போனவன் எப்படியோ போய் பவுலுகிட்ட சேர்ந்து பவுலுகிட்ட உபதேசத்தை வாங்கி ஞானஸ்தானம் வாங்கி பவுலுக்கு ஒரு உடன் வேலைக்காரனா மாறிட்டான். இப்ப உடன் வேலைக்காரனா மாறின உடனே திரும்ப கொண்டு வந்து தன்னுடைய எஜமான்ட்ட ஒப்புரவா சேர்க்கணும் அப்படின்றதுக்காக வேற எங்கேயும் அனுப்பாம பிலோமோன்ட்டே இந்த லெட்டர் எழுதி அனுப்புறான். இந்த ஒனேசிமுவை பத்தி நீ வந்து இனிமே இவன் அடிமையானவன் அல்ல, அடிமையானவனுக்கும் மேற்பட்டவனாய், ஏன்னா இவனும் தன்னுடைய தப்பு எல்லாத்தையுமே ஒப்புத்துக்கிட்டு உலகபூர்வமா இருக்கக்கூடிய அடிமையில இருந்து விடுதலையாகி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு தன்னை சொந்த அடிமையாய் ஒப்பு கொடுத்ததுனால அவன் அடிமையானவன் அல்ல, அவன் சுயாதீனனாய் அந்த குடும்பத்துல
ஒரு சகோதரனாய் இருக்கக்கூடிய விதத்துல கர்த்தர் அவனை ஆசிர்வதித்தவராய் இருக்கிறார். ரோமர் 8:20 வாசிப்போமே. அது ஏனென்றால் சிருஷ்டியானது அழிவுக்குரிய அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைக்குரிய மகிமையான சுயாதீனத்தை பெற்றுக்கொள்ளும் என்கிற நம்பிக்கையோடு. ஆமென். அந்த நம்பிக்கையோட தாங்க இன்னைக்கு நாம நடந்து போய்கிட்டு இருக்கிறோம். அந்த நம்பிக்கை நமக்குள்ளார இருக்கிறதுனாலதான் தேவ கிருபை இந்த நாளிலே நம்மோட காதுகளோடு கூட பேசி கொண்டிருக்கிறது. நீ இயேசு கிறிஸ்துவின் அடிமை. அந்த அடிமையின் ரூபம் எடுத்த அந்த கர்த்தருக்குள்ளார நான் என்னையே நான் அடிமையா இருக்கிறப்ப இந்த சுயாதீனத்தை பெற்றுக்கொள்வோம். அந்த மகிமையின் சுயாதீனத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்ட அந்த காரியத்தை நான் பெற்றுக்கொள்வோம். அப்படின்னா முதல்ல நீ கட்டுண்டவனாய் சிறைப்பட்டவனாய் தேவனுடைய சமூகத்திற்குள்ளாரே நீதிக்கு அடிமையாய் எல்லோருக்கும் அடிமையாய் ஒப்பு கொடுக்கிற அந்த சந்தர்ப்பத்திற்குள்ளார்தான் அந்த சுயாதீனத்தை நம்மளால ருசித்து பார்க்கவே முடியும். 1 கொரிந்தியர் 6:12 வாசிப்போம். எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் தகுதியிடாது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் நான் ஒன்றுக்கும் அடிமைப்பட மாட்டேன். ஆமென். இந்த உலகத்துல எல்லாத்தையுமே அனுபவிக்க அதிகாரம் உண்டுங்க. ஆனா இதுதான் வேணும், அதுதான் வேணும், அப்படிதான் வேணும்னு சொல்லி நம்மை அடிமை ஆக்கினோம் என்றால், ஏன்னா ஏதேன் தோட்டத்துல சகல விருட்சத்தினுடைய கனியையும் புசிப்பதற்கு ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் அந்த இடத்துல அதிகாரம் இருந்துச்சு. ஆனா அவர்கள் அடிமையானது எதுனா நன்மை தீமை அறியத்தக்கதான அந்த பழத்துக்குள்ளார மட்டும்தான் அவர்களுடைய சித்தம் அடிமையா இருந்துச்சு. அத போய் நான் சாப்பிட்டே ஆகணும்னு சொல்லிட்டு அவர்கள் அடிமை ஆக்குனதுனாலதான் எந்த ஒன்றுக்கும் நான் அடிமையாக்கப்படக்கூடாது. நீங்க சாப்பாட்டுக்கோ அல்லது உங்களுடைய புகழுக்கோ பெருமைக்கோ உங்களுடைய கௌரவத்துக்கோ அடிமை ஆகினோம் என்றால் தேவனுடைய சித்தத்தின்படி நடக்கிறவர்களாய் நாம் இருக்கவே முடியாது. அவருடைய சித்தத்தின்படி நடப்பதற்காய் நான் ஒன்றுக்கும் அடிமைப்படேன் என்று பவுல போல நாம் எல்லா சந்தர்ப்பத்திலும் அறிக்கை செய்கிறவர்களா இருக்க வேண்டும். கலாத்தியர் 5:1. ஆனபடியினாலே நீங்கள் மறுபடியும் அடிமைத்தனத்தின் நுகத்திற்கு உட்படாமல் கிறிஸ்து நமக்கு உண்டாக்கின சுயாதீன நிலைமையிலே நிலை கொண்டிருங்கள். அப்போ அதை நாம கரெக்டா இருக்கணும். கிறிஸ்து நமக்குன்னு உண்ட பண்ணின அந்த சுயாதீன நிலைமை அப்படின்னா எந்த ஒரு கட்டட சபைக்கும் நான் இனிமே உள்ளுக்குள்ளார நுழைய போறது கிடையாது. எந்த காணிக்கை சபைக்குள்ளாரையும் நான் என்னுடைய காரியங்களை தலையிட்டு பார்க்க கூடாது. ஏன்னா லீவு நாளையில தானே, வெளியில தானே, ஓப்பன் இயர் மீட்டிங் தானே நடத்துறாங்க, அவருடைய மீட்டிங்க்கு போய் கலந்துட்டு வந்துடலாம், இவருடைய மீட்டிங்க்கு போய் கலந்துட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு சுயாதீனத்தை விட்டுட்டு நாம போய் கலந்துக்கிற அளவுக்கு நாம் இன்னும் ஒரு தடவை நாம கிறிஸ்து நமக்கு உண்டாக்கின அந்த சுயாதீன நிலைமையில கரெக்டா நம்ம நிலைச்சிருக்கிறதுக்கு பழகிக்கணும். கலாத்தியர் 2:4 வாசிப்போம். கிறிஸ்து இயேசுவுக்கு நமக்கு உண்டான சுயாதீனத்தை உளவு பார்த்து நம்ம நியாய பிரமாணத்திற்கு அடிமைகளாகும் பொருட்டாக பக்க வழியாய் நுழைந்த கள்ள சகோதர நிமித்தம் அப்படி ஆயிற்று. ஏன்னா நம்மளை சுத்தி பாக்குறவங்க எல்லாருமே இந்த சுயாதீனத்தை தான் உளவு பாக்குறாங்க. இவங்க என்னது எந்த தசம பாகத்துக்கும் கட்டுப்பட்டவர்களா இல்ல, எந்த ஒரு காணிக்கைக்கும் கட்டுப்பட்டவர்களா இல்ல, எந்த ஒரு பாஸ்டருக்கும் கட்டுப்பட்டவர்களா இல்ல, எந்த ஒரு கட்டடத்துக்கும் கட்டுப்பட்டவர்களா இல்ல. இவர்கள் எல்லாமே நமக்கு இருக்கக்கூடிய அந்த சுயாதீனத்தை உளவு பார்த்து திரும்பவும் நம்மளை இது இல்ல நீங்க எல்லாம் கரெக்டான சபையில இல்ல, கள்ள போதகர்களோடு கூட இருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி பக்க வழியாய் நுழைந்த கள்ள சகோதரர்கள் அப்படி சொல்லவர்களா இருப்பார்கள். ஆனா தேவன் நமக்கு வைத்திருக்கக்கூடியது சுயாதீனம். அந்த சுயாதீனத்திற்கு உள்ளார நாம் இருக்க வேண்டிய விதம் கர்த்தருக்கு நான் அடிமை என்று இருக்கக்கூடியவர்களா இருக்கணும். தீத்து 2:3 வாசிப்போமே. முதல் வயதுள்ள ஸ்திரீகளும் அப்படியே பரிசுத்தத்துக்கு ஏற்ற விதமாய் நடக்கிறவர்களும் அவதூறு பண்ணாதவர்களும் மதுபானத்துக்கு அடிமைப்படாதவர்களுமாய் இருக்கவும். ஏனெனில் முற்காலத்தில் நாமும் புத்தியினரும் கீழ்ப்படியாதவர்களும் வழி தப்பி நடக்கிறவர்களும் பலவித இச்சைகளுக்கும் இன்பங்களுக்கும் அடிமைப்பட்டவர்களும் துர்க்குணத்தோடும் பொறாமையோடும் ஜீவனம் பண்ணுகிறவர்களும் பகைக்கப்படத்தக்கவர்களும் ஒருவரை ஒருவர் பகைக்கிறவர்களுமாய் இருந்தோம். ஆமென். அப்போ இன்பங்களுக்கு அடிமைப்பட்டவர்களும் அது என்னது? இந்த உலகத்துல நமக்கு காசு, பணம், நகை, அந்தஸ்து, பொரணி, பேச்சு, சீரியல், சினிமா, டிராமா, இது எல்லாமே இன்பத்திற்கு அடுத்ததானது.
அந்த இன்பங்களுக்கு அடிமைப்பட்டவர்கள் அதுபடி ஏதோ அட்லீஸ்ட் இதையாச்சும் அனுபவிச்சுட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவைகளுக்குள்ளார இருப்பாங்க. ஆனா இன்பங்களுக்கு அடிமைப்பட்டவர்களாய் இராமல் இருப்பதற்காக தான் தேவன் நம்மை முன்குறித்தவராய் இருக்கிறார். வாசிப்போமே ரோமர் 8, 10, 11, 12 மட்டும் வாசிங்களேன். மேலும் கிறிஸ்து உங்களில் இருந்தால் சரீரமானது பாவத்து நிமித்தம் மரித்ததாயும் ஆவியானது நீதி நிமித்தம் ஜீவன் உள்ளதாயும் இருக்கும். அன்றியும் இயேசுவை மரித்தொழுந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால் கிறிஸ்துவை மரித்தொழுந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாய் இருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். ஆகையால் சகோதரரே, மாம்சத்தின்படி பிழைப்பதற்கு நாம் மாம்சத்திற்கு கடனாளிகள் அல்ல. மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். அந்தபடி திரும்பவும் பயப்படுவதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். நாம வாங்கியிருக்கிறது இந்த அடிமைத்தனத்தின் ஆவியை நாம வாங்கல. அடிமையாய் இருப்பது வேற, அடிமைத்தனத்தின் ஆவியோடு கூட இருப்பது வேற. அடிமைத்தனத்தின் ஆவி அப்படிங்கிறது ஒரு பாஸ்டர் சொன்னா அவர் சொல்றதுதான் வேத வாக்குன்னு இருந்தது, அவர் சொல்றதுதான் கர்த்தருடைய சமூகத்துல இருந்து புறப்பட்டு வரக்கூடிய வார்த்தைன்னு சொல்லி இருக்கிறது. அதெல்லாம் அடிமைத்தனத்தினுடைய ஆவி. ஆனா அந்த அடிமைத்தனத்தினுடைய ஆவி இல்லாம நாம மாம்சத்திற்கு படி பிழைக்காதபடிக்கு ஆவியிலே சரீரத்தின் செய்கையை கொண்டு பிழைக்கிறவர்களாய் நாம இருக்கிறதுனால ஆவிக்கு அடுத்த காரியங்களில் எல்லாவற்றிற்கும் நம்மை நாமே உங்களுடைய சுய இஷ்டத்தின்படி அல்ல, சுய இஷ்டத்தின்படி அப்பு கொடுக்கறதுக்கு அவன் என்னது உங்களுடைய சிருஷ்டியானது சுய இஷ்டத்திற்கு. இதே பகுதியில 21வது வசனத்தை வாசித்து பார்த்தோம்னா அந்தந்த சிருஷ்டியானது சுய இஷ்டத்தினால் அல்ல, கீழ்ப்படுத்துறவனாலே மாயைக்கு கீழ்பட்டு இருக்கிறது. என்னைய கீழ்ப்படுத்தினவரு இயேசு கிறிஸ்துனா அவர் கொடுக்கக்கூடிய மாயை எல்லாமே. ஒரு சில பேர் சொல்லுவாங்க வெறும் பைபிளை மட்டும் நீங்க பாத்துக்கிட்டு போனீங்கன்னா அம்பட்டும் மாயை, வெறும் வசனம் தான் அந்த காலத்துக்காக எழுதின. ரைட்டு, அந்த மாயைக்கு உட்பட்டவனா இருந்தேன்னா என்னுடைய சுய இஷ்டத்தின்படி அல்ல, வேதாகமத்தின்படி இஷ்டத்தின்படி நான் நடந்துட்டு போறேன். அது என்னை காக்க வல்லதாய் இருக்கிறது. அதுல 23வது வசனத்தை வாசித்து பார்த்தோம்னா அதுவும் அல்லாமல் ஆவியினுடைய முதற் பலனை பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திர சுவிகாரத்தை வருவதற்கென்று காத்திருந்து நமக்குள்ளாரே தவிக்கிறோம். அந்த தவிப்பு நமக்குள்ளார இருக்கிறதுனாலதான் தேவ ஒத்தாசை இன்னைக்கு நம்மளை நெருக்கி ஏவுகிறதாய் இருக்கிறது. எபேசியர் நிருபம் 6வது அதிகாரம் 5-8 வரைக்கும் இருக்கக்கூடிய வசனத்தை வாசிப்போமே. வேலைக்காரரே, நீங்கள் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல சரீரத்தின்படி உங்க எஜமான்களாய் இருக்கிறவர்களுக்கும் பயத்தோடும் நடுக்கத்தோடும் கபடற்ற மனதோடும் கீழ்ப்படிந்து மனுஷருக்கு பிரியமாய் இருக்க விரும்புகிறவர்களாக பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் கிறிஸ்துவின் ஊழியக்காரராக மனப்பூர்வமாய் தேவனின் சித்தத்தின்படி செய்யுங்கள். அடிமையானவனானாலும் சுயாதீனம் உள்ளவனானாலும் அவனவன் செய்கிற நன்மையின்படியே கட்டடத்தில் பலனை அடைவான் என்று அறிந்து மனுஷருக்கென்று ஊழியம் செய்யாமல் கர்த்தருக்கென்றே நல்மனதோடு ஊழியம் செய்யுங்கள். ஆமென். இந்த வசனத்துக்கு எல்லாத்துக்குமே நாம விளக்கமே சொல்ல வேண்டாம். கர்த்தரிடத்துல பலன் வாங்க போறோம். அதனால மனுஷன் பாக்குற விதமா நாம செய்யப்படுறதில்ல. கர்த்தருக்கு நான் அடிமையாய் ஒப்பு கொடுக்கிறேன். நீ காலையில நீ ஊழியம் செஞ்சு சாயந்தரம் வரைக்கும் நீ ஊழியம் செஞ்சாலும் அதே ஒரு பணம் தான். கடைசி 1 மணி நேரத்துல சேர்ந்தாலும் தோட்டத்தினுடைய எஜமானன் கொடுக்க போகிறது அதே ஒரு பணம் தான். இன்னைக்கு நான் முன்னாடியே நான் 10 வருஷமா நான் சபையில இருக்கேன், எனக்கு தெரியாதா உனக்கு தெரிஞ்சிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு நாம சுயாதீனத்தை நாம் பயன்படுத்துவதை காட்டிலும் 10 வருஷம் ஆனாலும் கர்த்தருக்கு நான் அடிமைப்பட்டவனா இருக்கிறேன், நான் அடிமையானாலும் கர்த்தர்கிட்ட வரக்கூடிய பலனுக்குள்ளார நான் கடந்து போவேன்னு சொல்லிட்டு என்னைக்கு நாம ஒப்பு கொடுக்கிறோமோ அப்ப கர்த்தர் பெரிதான கிரியை செய்ய வல்லவராய் இருக்கிறார். யோனாவுக்கு அவனுக்குரிய காரியத்துல அவன் தேவனுடைய வார்த்தை உண்டான உடனே அவன் போகிறதற்கு எனக்கு தெரியாத ஆண்டவரே உங்களை பத்தி தான் எனக்கு நல்லாவே தெரியும்னு சொல்லிட்டு தன்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ சுயாதீனத்தோட பேச ஆரம்பிச்சான். பட் அவனை ட்ரீட் பண்ண வேண்டியது நான் சொல்றதை நீ போய் செய்யின்னு சொல்லி அடிமை ஆனவனாய் பயன்படுத்தணும்னு சொல்லி கர்த்தருடைய சித்தமா இருந்துச்சு. நான் சொல்ற நகரத்துக்கு தான் போகணும், நான் சொல்றத மாத்திரம் தான் சொல்லணும். பிழையாம் தீர்க்கதரிசிக்கும் அதேதான், அன்னாளுக்கும் அதேதான். இப்படி ஒவ்வொரு இடத்துலயுமே அவர்கள் சொல்லக்கூடியதை மாத்திரமே செய்ய வேண்டியதா. ஏன்னா சக்கரையாசுக்கும் அன்னாளுக்கும்
பிள்ளை பிறக்கும் அப்படின்னு சொல்றப்ப இது எப்படி ஆகும்னு சொல்லிட்டு முகம் குப்புற சிரிச்சதுனால அவன் கடைசி வரைக்குமே பேச முடியாத அளவுக்கு சர்க்கரையாசு போனான். ஏன்னா அவனுக்கு அடிமை, நீங்க என்ன சொல்றீங்களோ அது நடக்க ஆண்டவர், உம்மால் கூடாத காரியம் ஒண்ணுமே கிடையாதுன்னு சொல்லிட்டு தேவனுடைய சமூகத்துல கரெக்டா ஒப்பு கொடுத்துருக்கணும். அப்படி ஒப்பு கொடுக்காம தேவனுடைய சமூகத்துல அவன் எதிர்த்து கேட்கிறவனாய் இருந்ததுனால அவன் வாய் அடைக்கப்பட்டதாய் மாறினது. பிரியமான பிள்ளைகளே, உங்களுடைய வாய் திறக்கப்பட்டதாய் இருக்கணுமா அடைக்கப்பட்டதாய் இருக்கணுமா? முடிவு உங்கள் கையில் உள்ளது. நீங்கள் சுயாதீனனாய் இருந்தாலும் சரி, அடிமைத்தனத்தனாய் இருந்தாலும் சரி, நீங்கள் செய்ய வேண்டியது மனுஷனுடைய பார்வைக்கான ஊழியம் அல்ல, கர்த்தருடைய பார்வைக்கான ஊழியம். ஏன்னா யோனா போட்டுக்குள்ளார இருக்கக்கூடாதுன்றது முடிவு பண்ணது கர்த்தர். அவனை திரும்ப அலைக்கழிக்கப்பட்டு வெளியே தூக்கி போடணும்னு முடிவு பண்ணவர் கர்த்தர். அவனை திரும்ப சுமந்துட்டு போகணும்னு சொல்லி மீனை ஏற்பாடு பண்ணது கர்த்தர். திரும்ப அந்த மீன் திரும்ப நினைவே பட்டணத்துல கொண்டு போய் அவனை கக்க வேண்டும் என்பது முடிவு பண்ணது கர்த்தர். அவனுக்கு அந்த இடத்துல பிரசங்கம் பண்ண உடனே அந்த யோனா சொன்னதன் நிமித்தம் அவர்கள் எல்லாருமே மனம் திரும்பினார். அந்த பட்டணத்தை, நினைவே பட்டணத்தை அழிப்பதே தள்ளி போட்டார் கர்த்தர். அது தேவனுடைய தீர்மானமாக இருக்கிறதுனால நாம் மனுஷருடைய காரியத்தை நிதானித்து பார்க்க கூடுமானாலும் கூட முடியும். ஆனா தேவனுடைய காரியத்தை நிதானித்து பார்ப்பதற்கு நம்மளால முடியவே முடியாது. தானியேலும் சாத்ராக் மேஷாக் ஆபத்நேகோ தன்னுடைய சொந்த சாப்பாட்டை கூட முடிவு பண்ண முடியாது. அந்த ராஜ்யத்துக்குள்ளார இருந்தாலும் நான் கர்த்தருக்கு அடிமை, நான் உன் சாப்பாடை சாப்பிடல, கர்த்தர் சொல்ற சாப்பாடை தான் சாப்பிட்றேன், கர்த்தர் சொல்லக்கூடிய அந்த வழிபாடுகளை மாத்திரம்தான் செய்யறேன்னு சொல்லிட்டு என்னைக்கு ஒப்பு கொடுத்தானோ அப்பொழுது அவர்கள் சுயாதீனனாய் மாறினார்கள். கர்த்தருடைய அடிமையினுடைய நாட்டுல இருந்தாலும், தானியேலும் சாத்ராக் மேஷாக் ஆபத்நேகோ அடிமையினுடைய நாட்டுல இருந்தாலும் அவர்கள் சுயாதீனர்களாய் இருந்தார்கள். யோசேப்பும் அடிமையினுடைய நாட்டுல இருந்தாலும் அவன் சுயாதீனனாய் அந்த தேசத்திற்கு கர்த்தரும் அதிபதியுமாய் மாற்றக்கூடிய விதத்துல தேவன் அவர்களை உயர்த்தினவர்களாய், இந்த பூமிக்கு உரியவர்களாய் நீங்க இருப்பீங்கன்னா பூமிக்கு அடிமைப்பட்டவர்களாய் இருப்பீர்கள். பரத்திற்கு நாம் உரியவர்களாய் இருப்போம் என்றால் பரத்திற்கு அடிமைப்பட்டவர்களாய் இருப்போம். எதுல இருக்கிறோன்றத ஆவியானவர் இந்த நாளிலே காதுள்ளவனுக்கு கேட்கும்படி பேசுகிறவராய் இருக்கிறார். அதனால் நம்மை நாமே நிதானித்து பார்த்து இந்த வேளையில ஒப்பு கொடுப்போம். நாம எதற்கு அடிமையாய் நம்மை ஒப்பு கொடுத்திருக்கிறோம், நம்மளுடைய அவயங்கள் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்திருக்கிறோம் சொல்லி நாம் தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போமே. மகா இரக்கமும் கனமும் பொருந்தி எங்கள் பரமநேசரே, உம்முடைய பரிசுத்தம் மிகுந்த கரத்திற்குள்ளார எங்களையே தாழ்த்தி வெறுமையாக்கி ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தருடைய உன்னத வல்லமை எங்களை மூடி மறைத்து பாதுகாக்கிறதுனால இந்த நாளிலே நீர் பேசின வண்ணமாய் எங்களுடைய அவயங்கள் எல்லாவற்றையும் எதற்கு நாங்கள் அடிமையாக ஒப்பு கொடுத்திருக்கிறோம் என்பதை நிதானித்து பார்க்கிறோம் ராஜா. இது உலகத்தின் பூர்வமாய் இருக்கக்கூடிய உலகத்தினுடைய பெருமைக்காகவும் இன்பத்திற்காகவும் இருக்குமே, ஆனால் அவைகளை எல்லாவற்றிலிருந்தும் எங்களை விடுதலையாக்க இந்த வேளையில நீரே எங்களுக்கு அபிஷேகத்தை தருகிற தயவிற்காய் ஸ்தோத்திரம் ராஜா. நாங்கள் கர்த்தருடைய அடிமைகளாய் நாங்கள் இருப்போமே, ஆனால் அந்த காரியம் பெருகும்படிக்காய் ஒவ்வொருவரையும் நீர் ஆசிர்வதியும் காத்துக்கொள்ளும் பலப்படுத்துவீராக ராஜா. இந்த நாளில கர்த்தருக்கென்று அடிமையாய் ஒப்பு கொடுக்கப்பட்டு தங்களுடைய ஜீவிதத்தை மாற்ற விரும்பக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் ராஜரீகத்தின் மகிமை இறங்கி வருவதாக ராஜா. வியாதிகளின் சுகம் இந்த வேளையில இறங்கி வருவதாக ராஜா. கட்டுகள் எல்லாம் அறுக்கப்பட்டதாகவும் அவர்களுக்கு ஜெயம் கொடுக்க வேண்டிய காரியத்துல ஜெயம் உண்டாக வேண்டுமாயும் இந்த வேளையில ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ராஜரீகத்தின் கர்த்தர் நீர் இருக்கிறீர் ஆண்டவரே. அதன்படியே ஒவ்வொருவரையும் ஆசிர்வதியும் பாதுகாத்துக் கொள்ளும் பலப்படுத்தும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கொஞ்சம் உங்ககிட்ட சொல்லணும். எதிலட்சுமி பேசுறேன். பொண்ணு விஷாலி ஹாஸ்பிட்டல்ல வேலை செய்யறா, சுகா ஹாஸ்பிட்டல்ல வேலை செய்யறா. மயக்கடிச்சு விழுந்துட்டா, ரேடியாலஜி முடிச்சிருக்கா, ஸ்கேன் எடுக்கிறது, சாப்பிட லஞ்சு காலையில டிஃபன் சாப்பிட வெளியே வந்துட்டு சொல்ல அப்படியே கண்ணாடி கதவு திறக்க சொல்ல அப்படியே மயக்கடிச்சு விழுந்துட்டாலாம். என்னன்னு தெரியல. இதோட 2வது வாட்டி அவ அந்த இடத்துல மயக்கடிச்சு விழுந்திருக்கா. என்னன்னு தெரியல பிரதர். நான் மட்டும்தான் ஏசி நாமத்தினால ஞானஸ்தானம் எடுத்திருக்கேன். பாப்பா என் பொண்ணு ரேடியாலஜி முடிச்சிருக்கா, சுகா ஹாஸ்பிட்டல்ல வேலை பாக்குறா. டிடி எம்ஆர்ஐ எடுப்பாங்களே அது முடிச்சிருக்கா. 22-23 வயசு ஆகுது.
சரி, ஜெபம் பண்ணிக்குவோம். ஆனா அவங்களுக்கு கர்த்தரை பத்தி தெளிவா சொல்லுங்க. இந்த மாதிரி ஆன்லைன்ல இருக்கக்கூடியதை அடிக்கடி கலந்துக்க சொல்லுங்க. இயேசு கிறிஸ்துவ நாமமே அல்லாமல் வேற ஒருத்தரையும் விடுதலை கிடையாதுங்கிறதையும் தெளிவா அவங்ககிட்ட சொல்லுங்க. அப்ப தாய் வழிபடுத்துற மாதிரி வேற யாரும் வழி நடத்துறதுக்கான வாய்ப்பு இல்ல. அதனால அந்த வழி நடத்துறதுக்குரிய காரியங்களை எல்லாத்தையும் நீங்க கரெக்டா பாத்தீங்கன்னா போதும். விஷால் தானே பாப்பா பேரு? விஷாலி விஷாலி விஷாலி. விக்னேஷ் வந்து கட்டட சாபத்துல ஞானஸ்தானம் எடுத்தான். ஆனா இன்னும் நம்ம இயேசு நாமத்தினால ஞானஸ்தானம் எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் தெளிவா சொல்லிடுங்க பிள்ளைங்களுக்கு. எக்ஸாம் முடிஞ்ச உடனே இந்த தேர்ட் இயர் முடிய போகுது, முடிஞ்ச உடனே எடுத்துக்கிறேன்னு சொல்லிக்கிறாங்க. ஓகே, விஷாலிக்காக ஜெபம் பண்ணுவோம். இரக்கமும் கனமும் பொருந்தி எங்கள் பரமநேஸ்வரே, இந்த கரத்துக்குள்ளார இந்த விஷாலியை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. தேவ ஆசீர்வாதத்தின் ஒத்தாசை பிள்ளையின் மீது நிறைவாய் இறங்குவதாக ராஜா. பிள்ளை மயக்கம் போட்டு விழக்கூடிய விதத்துல எந்த ஒரு காரியம் அவர்களை அலைக்கழிக்கிறதோ அவைகளிலிருந்து விடுதலை தர வேண்டுமாய் இந்த வேளையில கர்த்தருடைய பெரிதான வல்லமை அந்த குடும்பத்திற்குள்ளார கடந்து போவதாக ராஜா. மாயமான எல்லா காரியங்களும் அந்த குடும்பத்தை விட்டு அகன்று போவதாக. இதோ எல்லா விதமான உலகத்தின் பூர்வமாய் இருக்கக்கூடிய சிற்றின்பத்தின் மயக்கங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே விலகி போவதாக ராஜா. அதன்படியே குடும்பத்தை நீரே பாதுகாத்துக் கொள்ளும். இன்று காண்கிற எகிப்தியனை இனி காணாதபடிக்கு, இனி அந்த பிள்ளைக்கு மயக்கங்கிறது வராதபடிக்கு நீரே ஆசீர்வதியும் பாதுகாத்துக் கொள்ளும், வழி நடத்தும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். விஷாலியா? ஓகே ஓகே, அம்மா சொல்றத கேளுங்க, நல்லா ஜெபம் பண்ணுங்க. ஓகே ஓகே பிரதர், தேங்க்ஸ்.